ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்புங்க. ரொம்ப நாளா ஆவலா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு. மாநில ஆய் ஆள் சேர்ப்பு நிலையத்திலேருந்து, அதாவது ஸ்டேட் ரெக்ரூட்மென்ட் பியூரோலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. என்ன வேலைக்கு அப்டின்னா, கூட்டுறவு சங்கத்தில் பதிவாளர் கட்டுப்பாட்டில் இருக்கும் சென்னை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் காலியாக உள்ள 50 பணியிடங்கள். அதாவது உதவியாளர் பணிக்கு நேரடி நியமனம் மூலம் இந்திய குடியுரிமையுடன் இருக்கும் மக்களை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தெளிவா தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது 50 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. கூட்டுறவு சங்கத்தின் கீழ இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு எல்லாமே. ஓகேங்களா? அதுவுமே நேரடி நியமனம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லாவுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவ டெஃபினட்டா உங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. அறிவிக்கை நாள் வந்து 11/12 அறிவிச்சிருக்காங்க. இணையவழி ஆன்லைன் மூலியமா விண்ணப்பிக்கும் எப்போ அப்படின்னா 14/12 இருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி கடைசி நாள் அப்படின்னா 31/12 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே 12 மணிக்கெல்லாம் இல்லைங்க. 5:45 மணி வரைக்கும்ல நீங்க அப்ளை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்களே, அது என்னைக்கு அப்படின்னா 24/1/2026 எழுத்து தேர்வு இருக்கும். காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பதவி மற்றும் காலி பணியிடங்கள் உதவியாளர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு கீழே மாநாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி அதுல வந்து 50 காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் எவ்வளோடா அப்படின்னா 32,020 ரூபாயில இருந்து 96,000 900 96,210 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து இந்த காலி பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிகமானதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எண்ணிக்கை வந்து கூடலாம், குறையலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலி பணியிடங்கள் எங்க எங்க இருக்கு, என்னென்ன கேட்டகரிக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாவுமே நம்ம இங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ டோட்டலா எல்லாத்துக்குமே இருக்கு. ஜிடி கேட்டகரி, பிசி, அதுக்கப்புறம் வந்து என்பிசி, எஸ்சி எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கவுண்ட் வந்து அவங்க குடுக்கலங்க. என்னென்ன கவுண்ட்டுக்கு அப்படின்றது நம்ம தான் ஃபுல்லாவே நம்ம பார்த்துக்கணும். குறைந்தபட்ச வயது குடுத்துருக்காங்க. 18 இதர வகுப்பினர், அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, என்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் தவிர அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க. பிசி அதுல வந்து வந்து குறைந்தபட்ச வயது வந்து 18, அதிகபட்ச வயது 32 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாள் ராணுவத்தினர் வந்து 50 வயசுக்குள்ள அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளிகள் 42 வயசுக்குள்ள வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற விதவை வந்து உச்ச வயது வரம்பு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி மற்றும் பிசிஎம் பிரிவுகளை சேர்ந்தவர்கள் வந்து குறைந்தபட்ச வயது வந்து 18, உச்சபட்ச வயது எதுவுமே இல்லை. இங்க வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிடலாம். எந்த ஒரு வயதா இருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆதார் ஆதார் சான்றிதழ்கள் என்னென்ன சான்றிதழ்கள் வேணும் அப்படின்றதையும் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க 12th படிச்சிருப்பீங்க இல்லையா, அது போக ஏதாவது நீங்க டிகிரியோ இல்ல ஃபர்தரா டிகிரி யூஜி பிஜி படிச்சிருந்தீங்கன்னா அதோட ஜெராக்ஸ் இதை எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் அப்படின்ற கேட்டகரிக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேட் படிச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அதுக்கு 2 வேகன்சி இருக்குங்க. அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல, ஐடில, இசிஇல இந்த மாதிரி ஏதாவது நீங்க படிச்சிருக்கீங்கன்னா 33 பேர் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி லா படிச்சிருக்கீங்கன்னா 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஏதாவது காமர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா 9 பேரு, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் சிவில்லையும் மெக்கானிக்கல்ல எலக்ட்ரிக்கல்ல படிச்சிருந்தீங்கன்னா 4 பேரை எடுக்கிறதாக சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரியும் கீழே கொடுத்துருந்துருக்காங்க. பிகாம், எம்காம், எம்பிஏ, பல்கலைக்கழக மாணிக்கம் இது எல்லாமே நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டுக்கோங்க. பார்த்துட்டு இது ஃபுல்லாமே அப்ளை பண்ணிட்டு இது எல்லாமே ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா மக்களே? கடைசி நாள் சொல்லிட்டேன், டிசம்பர் 31 மாலை 5:45க்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. www.tnschE.tn.gov.in என்ற இணையதளத்தில் தான் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா மக்களே? இதுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோன்னு தானே கேட்குறீங்க. எஸ்சி, எஸ்சிஏ, டிடபிள்யூ, எஸ்டி, பிடபிள்யூபிடிக்கு 250 ரூபா. இதே வந்து பிசி, பிசிஎம்,
அப்புறம் எம்பிசி, டிசி இதர வகுப்பினருக்கு 500 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வு திட்டமும் அவங்க கொடுத்துருக்காங்க. தேர்வு மையங்களுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தேர்வு திட்டம் வந்து அதிகபட்சமா உங்களுக்கு மொத்த வினாக்கள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 200 வினாக்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 மணி நேரத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்ல தான் நீங்க எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச மதிப்பெண் வந்து 170 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? ஆல் தி பெஸ்ட்.